ஏறத்தாழ 1,00,000 ஓட்டு அப்படிங்கிறது மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இவ்வளவு பெரிய முறைகேடு நடந்திருக்கும் போது நிச்சயமாக இதுக்கு உள்ள இருக்கக்கூடிய அமைப்புகளுடைய சப்போர்ட் இல்லாம செஞ்சிருக்க முடியாது. அதுதான் ராகுல் காந்தி சொல்றாரு. நீங்க வரலாற்று நினைச்சு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நமக்கு எமர்ஜென்சிக்கு வந்ததுக்கான முக்கியமான ஒரு காரணமே எலெக்ஷன் கமிஷன் இண்டிபெண்டா செயல்பட்டதுதான். நீ வெறுமனே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகனா இருந்துக்கலாம், எங்களுக்கு நீங்க கொத்து வேலை செய்யலாம், எங்களுக்கு கட்டிட வேலைகள் செய்யலாம், எங்களுக்கு கதிரடிக்கிற வேலை கூட செய்யலாம், குப்பைகள் கூட வேலை செய்யலாம். ஆனா நீ ஓட்டு போட்டு யார் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் தேர்ந்தெடுக்கக்கூடிய உனக்கு இல்லைன்னு சொல்றாங்க மறைமுகம். அதுதான் அப்போ இந்த அளவுக்கு மேசிவா நடந்திருக்கு அப்படிங்கறனால அந்த இடத்துல நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, எலெக்ஷன் கமிஷனுடைய அனுமதி இல்லாமல் அவர்களுடைய தலையீடு இல்லாமல் நடந்திருக்கு வாய்ப்பு. அட்மோஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம கட்சி ஆட்சிக்கு வரணும், அதுக்கு என்ன பண்ணணுங்கிறதா. ஆனா இவருடைய எண்ணம் அப்படி இல்லை. இவர்கள் எல்லாம் வாக்களிக்க கூடாது, இவர்கள் எல்லாம் லிஸ்ட்ல இருந்து நம்ம வெளியே தூக்க வேண்டும், இவர்கள் மட்டும் இருந்தா போதும், இவர்கள் மட்டும் பெரும்பான்மையாக இருந்தால் போட்டும், இவர்களுக்கு மட்டும் வாக்களிக்கக்கூடிய அதிகாரத்தை கொண்டு வரும், அந்த மேனிப்புலேஷன் பண்றாங்க. இது மோர் டேஞ்சரஸ் ஆனது. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் பூவிலின் நண்பர்கள் வழக்கறிஞர் திரு வெற்றிச்செல்வன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நேற்று ராகுலோட அலிகேஷன் இந்தியா முழுக்க பரபரப்பாக பேசப்படுது. இவிஎம் டேம்பரிங் என்ன நடக்குது? இவிஎம் டேம்பரிங் அவ்வளோ ஈஸியாக பண்ணலாமா? நியர்லி 1 lakh அபவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு இஷ்யூவை ராகுல் ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு. இந்த டீட்டெயில் ரிப்போர்ட்டாகவும் சொல்லியிருந்தாரு. மேனுவலி வி செக் மேனுவலி அப்படின்ற ஒரு வார்த்தையை முன் வச்சிருக்காரு. எப்படி பார்க்குறது? அடிப்படையில் இது ஓட்டர்ஸ் லிஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதையே அவங்க சரி பார்த்துருக்காங்க. இப்போ இவிஎம் மிஷினை டைரெக்டாக அவங்க கொஸ்டின் பண்ணலை. இந்த எலக்ட்ரோல் இருக்கக்கூடிய அந்த லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் இருக்குங்களா, அதை நாங்கள் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணதில் அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. ஸோ 2 இடம் தான் எடுத்துருக்காங்க. மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி, அப்புறம் பெங்களூரில் இருக்கக்கூடிய தொகுதி. இந்த 2 தொகுதியில் இருக்கக்கூடிய எம்பி தொகுதி மற்றும் எம்எல்ஏ தொகுதிகள் மட்டும் அவங்க ஆய்வுக்கு எடுத்துருக்காங்க. இந்த ஆய்வின் அடிப்படையிலிருந்து கடந்த 2 எலெக்ஷன்ஸில் நடந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டினுடைய அடிப்படையில் இந்த தேர்தல்களில் யாரெல்லாம் வாக்களித்திருக்கிறார்கள், அவங்கெல்லாம் உண்மையான வாக்காளர்கள் தானா அப்படின்னு. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, போலியான நபர்கள் நிறைய சேர்க்கப்பட்டிருக்காங்க. அடிப்படையில் நீங்கள் குறிப்பிட்ட அந்த 1,250,000 வாக்குகள் அப்படிங்கிறது போலியாக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு. ஏற்கனவே இவிஎம் மேல இருக்கக்கூடிய நிறைய சந்தேகங்கள் இருக்கு. உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனாங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா, இவிஎம் தடை செய்ய முடியாது, அதுக்கு பதிலாக நீங்க யாருக்கு வாக்கு செலுத்தியிருக்கிறாங்க அப்படின்னாலும் அதுக்கான ஒரு அத்தாட்சி அது வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது ஒரு தனி ஆஸ்பெக்ட். அந்த கொஸ்டின்ஸ் நமக்கு இன்னும் இருக்கு, அதுல சந்தேகங்கள். இப்ப அடுத்த கட்டமா என்ன இருக்கு அப்படின்னா, வாக்காளர் பட்டியல் அப்படிங்கிறது இருக்குங்களா, பேசிக்கா அதுதானே. ஒரு எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல்கள் யார் இருக்காங்க. உங்களுக்கு இன்னொரு விஷயம் நல்லாவே தெரியும், இப்போ மார்ஜின் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. இப்போ இந்த கடந்த பாராளுமன்ற எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா 30,000 வாக்கு சதவீதம் தான் வித்தியாசம் இருந்திருக்கு. ஸோ அப்போ அந்த 25 தொகுதிகளில் ஜஸ்ட் 3,000 30,000 வாக்குகள் வித்தியாசம் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அப்போ இதுதான் டிசைடிங் ஃபேக்டராக இருக்கு. ராகுல் காந்தி அதான் குறிப்பிட்டு சொல்றாரு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் மோடி அவர்கள் வெற்றி பெறுவதற்கு ரொம்ப அடிப்படையாக இருந்தது இந்த 25 இடங்கள் தான். அந்த 25 இடங்களுக்கு வெறுமனே 30,000 ஓட்டுகள் வித்தியாசம் நடந்திருக்கு. அப்போ ஒரு தொகுதி மட்டும் நாங்களுக்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1,250,000 வாக்காளர்கள் போலியானவர்களாக இருக்காங்க. ஒரு 5 கேட்டகரியில மோசடி நிகழ்ந்து இருக்கிறதா சொல்றாங்க. போலியான அட்ரஸ் கொடுத்திருக்காங்க, ப்ராப்பரான போட்டோஸ் இல்ல, ஒருத்தரை 2-3 இடங்கள்ல வாக்களிச்சதுக்கான அத்தாட்சிகள் அப்படிங்கிறது இருக்கு. 4வது அந்த ஃபார்ம் 6 சொல்லக்கூடிய அதை பயன்படுத்தி வாக்களிக்கிறவங்க எண்ணிக்கை. இப்போ இதெல்லாம் கணக்கிட்டு பார்க்கும்போது ஏறத்தாழ 1,00,000 ஓட்டு அப்படிங்கிறது மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற. இப்போ இதுலன்னா வாக்காளர்களுடைய இந்த லிஸ்ட்ல மேனிப்புலேஷன் நடந்திருக்கு அப்படின்னா கடந்த காலம் நடந்திருக்கு, இதுல இல்ல. ஆனா இதுல உள்ள வேரியேஷன்னா டைரக்டா எலெக்ஷன் கமிஷனை சார்ஜ் பண்றாங்க. அதுதான் இதுல ரொம்ப ஆபத்தான விஷயம். இப்ப முன்னாடியே இந்த மாதிரியான ஏமாத்து வேலை நிறைய செஞ்சிருக்காங்க. எப்படி பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கட்சிக்காரர் செய்வார். இந்த இடத்துல இவர் இருக்காரு, இல்ல செத்து போனவங்களை திருப்பி லிஸ்ட்லயே வச்சிருக்கிறது, அவங்க தூக்காம வைக்கிறது, அவங்களுக்கான பண்றது, இல்ல போட்டோஸ் மாத்தி கொடுக்கு. இந்த மாதிரி மேனிப்புலேஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டில ஒரு இண்டிவிஜுவல் நபர் செய்யக்கூடியதாக இருக்கும். அது எப்படி செய்ய முடியும்? அது ஒரு ஓட்டர் லிஸ்டே அது ப்ரிப்பேர் பண்றதே எலெக்ஷன் கமிஷன் தானே. ஆமா, அன்னைக்கு அவங்க அந்த ப்ரிப்பரேஷன்ல எப்படி ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சிக்காரர் இதை செய்ய முடியும்னு
ஆமா, அது வந்து எப்படின்னா வந்து இப்போ ஒருத்தர் இறந்து போயிருப்பாரு, ஆனா அவர் பத்தி உயிரோடு இருக்கிறதாகவே இன்னும் வச்சிருப்பாங்க, அது வாக்கு நீக்கப்படாமல் இருக்கலாம். அது சரி பார்க்க முடியும். ஏன்னா இப்போ எப்பவுமே எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த மாதிரி டிராஃப்ட் எலக்ட்ரல் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க. அதை வந்து அப்போஸ் பண்ணக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது எல்லா பார்ட்டிக்குமே வந்து இருக்கு. அந்த டிராஃப்ட் வந்து அப்போஸ் பண்ணணும், அதுவுமே தனியாக வந்து ரூல்ஸ் இருக்கு. அப்போ இது அப்போஸ் பண்ணாம இது அவங்களுக்கு வேண்டிய நபர்கள் பார்க்கும்போது அதை வந்து அப்படியே எலக்ட்ரல் லிஸ்ட்ல வைக்கக்கூடிய அனுமதி கூட, இதெல்லாம் ரொம்ப சின்ன அளவிலான. அப்போ இந்த அளவுக்கு மேசிவா நடந்திருக்கு அப்படிங்கறனால அந்த இடத்துல நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, எலெக்ஷன் கமிஷனுடைய அனுமதி இல்லாமல், அவருடைய தலையீடு இல்லாமல் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. அதான் நான் வந்து சொல்ல வரேன். அப்போ முன்னாடி இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு, ஆனா அது சின்ன அளவிலான கூட விஷயங்கள் தான். அப்போ சின்ன அளவிலான கூட லோக்கலாக இருக்கக்கூடிய அல்லது சின்ன அளவிலான மேனிபுலேஷன் நடந்திருக்கலாம். நிச்சயமாக தவறே நடக்காமல் எலக்ட்ரல் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம அறுதிட்டு சொல்ல முடியாது. ஆனால் இவ்வளவு மேசிவா நடந்திருக்கு இல்லைங்களா? அப்படி மேசிவா நடந்திருக்கு அப்படின்னா அப்பதான் இந்த இடத்துல ராகுல் காந்தி அவர்கள் சொல்லக்கூடிய சார்ஜஸ் ரொம்ப ரொம்ப அபாயகரமானது. அவர் என்ன சொல்றாருன்னா, எலெக்ஷன் கமிஷன் தான் இது செய்திருக்கிறது. ஏன்னா இந்த மேனிபுலேஷன் அவங்கள அக்யூஸ் பண்றாரு. ஆமா, அக்யூஸ் பண்றாரு அவர் வந்து. ஏன் அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி மேனிபுலேஷன் அப்படிங்கிறது சாதாரண நபரால பண்ண முடியாது. இதை வந்துட்டு சம் கைண்ட் ஆஃப் டெக்னாலஜிஸ் வந்து வரும், சம் கைண்ட் ஆஃப் மெக்கானிக்கலா வந்து செய்ய வேண்டிய தேவைகள் அப்படிங்கிறது இருக்கு. ரெண்டாவது, அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தரவுகள் மூலமாக நீங்கள் ஆய்வு செய்ய முடியாது, அதனால ஸ்கேன் பண்ண கூட முடியாது. அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பேப்பர்ஸ் இருக்குங்களா, ஓட்டர் லிஸ்டோட பேப்பர்ஸ் அவங்க கொடுக்குறாங்க, அது சட்ட ரீதியாக கொடுக்கப்பட வேண்டிய விஷயம். ஆனால் அதை நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கலாக மேனுவலாக நீங்கள் வந்து பார்க்கணுமே ஒழிய எலக்ட்ரிக்கலாக ஸ்கேன் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ண முடியாது. ஏன் ஸ்கேன் பண்ணக்கூடிய அளவுக்கு இல்லாத டாக்குமெண்ட்ஸ் ஏன் கொடுக்குறாங்கன்னா, மேனுவலாக உட்காந்து நீங்கள் சரி பார்க்கணும், ரொம்ப நாள் எடுக்கணும். எனி எலக்ட்ரோல் லிஸ்ட்டை கொடுக்கும்போது டிராஃப்ட் பொறுத்தவரை எனக்கு அப்போஸ் பண்ணுறதுக்கான டைம் இருக்குது, ஆனால் வித்தின் த டைம் பீரியட் பண்ணணும். 6 monthsக்குள்ள நான் வந்து அதை வந்து பண்ணணும். இப்போ எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு இவ்வளவு வருஷம் இவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டது. அப்போ எனக்கு அந்த டைம் போயிடுது. இல்ல இதுதான், இது எப்போ எலெக்ஷன் வந்தாலும் இது ரீசைக்கிளா இந்த இஷ்யூஸ் வந்து அலிகேஷன் வந்து வந்துட்டே இருக்கு. அது ரிப்பீட்டடா இருக்கு இந்த அலிகேஷன். இந்த மேசிவா இருக்கக்கூடிய அலிகேஷன் இப்பதான் வந்திருக்கு. இது ஃபர்ஸ்ட் டைம். ஆமா, ஆனா இது எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்றாங்க, இட்ஸ் நாட் அ ப்ரூவன் அப்படின்றாங்க. ராகுல் வந்து ஒரு டிராமா பிளே பண்றாரு, பத்திரிகையாளர் முன்னாடி வந்து அவரோட இந்த விஷயத்த வந்து கொளுத்தி போட்டு போற மாதிரி போறாரு. இட்ஸ் நாட் அ ப்ரூவன். அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு, இதுக்கான நீதி வந்து அதுக்கான ஒரு இடத்துல இருந்து தான் கேட்கணும் அப்படின்ற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன். இது எப்படி எடுக்கு? ஆமா, அதாவது டெக்னிக்கலா அவங்க வந்து பேசுறாங்க. டெக்னிக்கலா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சரி ரைட், ஒரு ரூல்ஸ் இருக்கு, நீங்க நாங்கள் லிஸ்ட்டை வெளியிடுறோம், இந்த லிஸ்ட் மேல உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால், இதுல தவறுன்னு தெரிய வந்தால் அதற்காக சார் நீங்க அப்போஸ் பண்ணலாம். கரெக்ட் தான். அதுக்கு 1960 அந்த எலக்ட்ரோலுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ரூல்ஸ் தனியாக ஒன்று இருக்கு, ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட்ஸ் கீழே இருக்கக்கூடிய ஒரு ரூல். அந்த ரூல் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி டிராஃப்ட் வெளியின்ற போது அதில் உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் நீங்க அஃபிடேவிட் ஃபைல் பண்ணலாம் அப்படிங்கிற. இப்போ இங்க அந்த ப்ராசஸ் கிடையாது. இப்போ அந்த ப்ராசஸ் கிடையாது. நீங்க ஒரு டிராஃப்டை வெளியிட்டு அதெல்லாம் ஓகே ஆகி எலெக்ஷனே நடந்து முடிஞ்சிருச்சு. எலெக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிசல்ட் வந்துருச்சு. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்கணும். இங்கதான் ஒரு கேள்வி. ஒரு லோக்சபாவோட அப்போசிஷன் லீடர், அவருக்குன்னு ஒரு பவரும் ஒரு தகுதியும் இருக்கு கேள்விகள் கேட்க. எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்றாங்கன்னா, அது இடம் இல்லை, ராகுலோட இடம் அது கிடையாது, அவர் கேள்வி கேட்கிற இடம் அது கிடையாது. பத்திரிகையாளர் முன்னாடி அவர் ஒரு டிராமா பிளே பண்றாரு, இந்த விஷயத்த பூதாகரமாக்க. அதாவது ப்ரூவன் கிடையாது, இது வந்து ப்ரூவன் பண்றதுக்கு ஒரு இடம் இருக்கு, அது நீதித்துறையா தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி அவங்களோட நியாயமானது தானே? இல்ல, ப்ரூவன் பண்றதுக்கான இடம் அப்படிங்கிறது வந்து பொதுமக்கள் முன்னாடி தான் போய் ஆகணும். இது என்ன ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலெக்ஷன் பெட்டிஷன் நீங்க வந்து ஃபைல் பண்ணலாம், அதுமே தேர்தல் நடந்து 1 வருடத்துக்குள்ளாக பண்ணணும். உங்களுக்கு அந்த டைம் பாருமே வந்துட்டு அதிகமாயிருச்சு நமக்கு வந்து. ஸோ இப்போ என்னன்னா, இவங்களுக்கு நீதிமன்றம் செல்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது சட்ட ரீதியாக இதுல ரொம்ப கம்மி தான். அப்போ இந்த எலெக்ஷன் கமிஷன்ல நாங்க நேரடியாக வந்துட்டு முறையிடுவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, எலெக்ஷன்ல இந்த மாதிரி மேனிபுலேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறது தொடர்ச்சியாக ராகுல் காந்தி சொல்லிட்டு வராரு. இன்னும் சொல்ல போனா ரிட்டையர்ட் அஃபீஷியல்ஸ் வந்துட்டு நம்ம தேவசாயம் இவங்க மாதிரி ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அதர் ஆஃபீஸர் இவங்க நேரடியாக போனாங்க, அவங்களும் உள்ள கூட விடல, வாசலே நீங்க மனு கொடுத்துட்டு போன்னு சொன்னாங்க. எலெக்ஷன் முடிந்ததுக்கு பின்பாக உடனடியாக இந்த குற்றச்சாட்டுகள்லாம் வந்துச்சு. ஆனால் அது முறைப்படியாக ஆய்வுகள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இவ்வளவு காலமும் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஏன்னா நீங்க கொடுத்த ஃபைல்ஸ்னோட எண்ணிக்கை அவ்வளோ டேட்டாஸ் வெரிஃபை பண்ண சொல்லும். இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நேரடியாக நீதிமன்றம் செல்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். எலெக்ஷன் பெட்டிஷன்ஸ் வந்து இதெல்லாம் ஃபைல் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு எலெக்ஷன் அகைன்ஸ்ட் அதுவும் அந்த இண்டிவிஜுவல் நபர் வந்து வரணும், அதில் நிறைய காம்ப்ளிகேட்டட் இஷ்யூஸ் இருந்து அப்படிங்கிறதுக்கு. அப்போ நமக்கு என்னன்னா, ஒரு ஜனநாயகத்தை நம்ம எப்படி நம்புறோம்? பேசிக்கான கொஸ்டின் இதுயா. எலெக்ஷன் கமிஷனோட வேலை என்னன்னா, ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு ரொம்ப அடிப்படை. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், எலெக்ஷன் கமிஷனர் இருக்காரு, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருக்காருங்களா, அவரும் சரி, அடுத்த எலெக்ஷன் கமிஷன் மொத்தம் 3 பேர் இருக்காங்களா, இவர்களுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு ஈக்குவலான பவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களை நீங்க ரிமூவ் பண்ணணும்னா இம்பீச்மெண்ட் தான் பண்ணணும்.
அவ்வளோ பவர்ஸ் கொடுத்துருக்க நம்ம கான்ஸ்டியூஷன். ஏன் அவ்வளோ பவர்ஸ் கொடுத்துருக்காங்க? ஏனென்றால் இந்தியாவினுடைய ஜனநாயகம் என்பது எலெக்ஷன்ல தான் இருக்கு இல்லைங்களா? அந்த எலெக்ஷன் முறையில முறைகேடு இருக்குது அப்படின்னு ஒரு சிறிய அளவு சந்தேகம் வந்தால் கூட அதை நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு எலெக்ஷன் கமிட்டி தான் இருக்கு. அப்போ அவங்களோட பதில் என்னன்னா, ஓகே இது நாங்கள் வெரிஃபை பண்றோம் அப்படின்னு வைக்கணும். வெளிப்படையாக இந்த டாக்குமெண்ட்ஸ் அவங்க வெளிக்கு பண்ணணும். சோமோட்டோவா அவர்கள் எடுத்திருக்க வேண்டும். அப்படி செய்வதா என்று சரியான இருக்க முடியல. இல்லை நீங்க அந்த ஃபாரத்தில் போய் பார்த்துக்கோங்க, இந்த ஃபாரத்தில் போய் பார்த்துக்கோங்கன்னு சொல்வது இது சரியான ஒரு தீர்வாக இருக்காது. அது வந்து முடியாது. ஏனென்றால் நீங்கள் ஒரு கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி, உங்ககிட்ட எல்லா அதிகாரமும் உங்ககிட்ட தான் இருக்கு. யார் எலெக்ஷன் நீக்கலாம், யார் நிற்கக்கூடாது, யாரை நீக்கலாம், யாரை நீக்கக்கூடாது என்று வரையறுக்கப்படக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கான்ஸ்டியூஷன்ல. அப்படி இருக்கும் போது நீங்க கொடுத்த ஒரு இதை வச்சு, நீங்க கொடுத்திருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸை வச்சு, நீங்க கொடுத்திருக்கூடிய எவிடன்ஸ் வச்சு, நீங்க கொடுத்திருக்கக்கூடிய லிஸ்டின் அடிப்படையில் இந்த தவறுகள் இருக்குன்னு சொல்றாரு அவர். அப்போ அதை நீங்க ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணணுமா வேண்டாமா? அதை தவிர்த்து விட்டு இது என்னோட வேலை கிடையாது, நீ நீதிமன்றத்தில் போய் வேணா பார்த்துக்கோ என்று சொல்வது சரியான வாதமாக இருக்க முடியாது. அது அன்டெமோக்ராட்டிக்கான பிராக்டிஸ். அந்த ஒரு ஃப்ராடுன்ற வார்த்தையை முன்வச்சு பேசியிருக்காரு, ஓட்டர் தீப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பிஜேபி அண்ட் எலெக்ஷன் கமிஷன் ஜாயின்ட்லி டன் த ஃப்ராட் அப்படின்ற வார்த்தை வந்து எப்படி எடுத்துக்குது? ரொம்ப அழுத்தமான ஒரு காரசாரமான வார்த்தை இல்லையா? ஆமாங்க, கிட்டத்தட்ட 1,250,250 ஓட்டுக்கு வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்லை அப்படின்னா நம்ம எப்படி சொல்றது? ஒரு இடத்துல ஒரு வீட்டில் மட்டும் 80 பேர் இருக்கிறதா பதிவாயிருக்கு. இணைந்து இந்த ஓட்டர் திருட்ட ஈடுபட்டு இருக்கிறதா எடுத்துக்கலாமா? அது நீங்க வேற என்ன ஆன்சர் இருக்கு அப்படிங்கிறது தான். இது ஒரு ப்ரிசம்ஷன் தான் இருக்கலாம் இல்லைங்களா? ப்ரிசம்ஷன் அப்படிங்கிறது இருக்கலாம். இந்த ப்ரிசம்ஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துல அப்படிதான் இருக்கும். ஏனென்றால் நீங்க இந்திய ஜனநாயகத்தோட விளையாண்டுட்டு இருக்கீங்க. இப்போ இங்க என்னன்னா, உலக அளவில் எலெக்ஷன்ஸ் வந்து மேனிபுலேட் பண்ணப்பட்ட இன்சிடென்ட் நடந்திருக்கான்னு நிறைய நடந்திருக்கு. நமக்கு ரொம்ப ரீசன்ட் எக்ஸாம்பிள் வந்து அமெரிக்கன் எலெக்ஷன்ஸாக இருக்கட்டும், யூகே எலெக்ஷன்ஸாக இருக்கட்டும், ஆப்பிரிக்காவில் நடந்த எலெக்ஷன் ஆகும். அங்கே கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிக்கான ஒரு அமைப்பை வச்சு எந்த அளவுக்கு எலெக்ஷன்ஸ் மேனிபுலேட் பண்ண முடியுங்கிறது பார்த்தாங்க. கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிக்கா அப்படிங்கிற அமைப்பையே வந்துட்டு அங்கே தடை பண்ணாங்க. யூகேல அந்த கேஸ் இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ எலெக்ஷன்ஸை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தின் மூலமாக மேனிபுலேட் செய்ய முடியும் என்பது ஆல்ரெடி நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கின்றது. வளர்ந்த நாடுகளே அது பாசிபிளான விஷயங்களாக இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ அந்த இண்டிபெண்டன்ஸை நம்ம பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கன்னா ரொம்ப நம்ம விஜிலண்டாக இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அப்போ அந்த இடத்துல இவ்வளவு பெரிய முறைகேடு நடந்திருக்கும் போது நிச்சயமாக இதுக்கு வந்து உள்ள இருக்கக்கூடிய அமைப்புகளுடைய சப்போர்ட் இல்லாமல் செஞ்சிருக்க முடியாது. அதுதான் ராகுல் காந்தி சொல்றாரு. இது வந்து ஒரு தனி நபராகவோ ஒரு தனி அமைப்பாகவோ இல்லை சிஸ்டத்துல இருந்து வெளியே இருக்கக்கூடிய நபர்களாக செய்திருக்க முடியாது. அமைப்புக்குள்ளாக இருக்கக்கூடிய நபர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நடப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த இடம் புரிஞ்சுக்கணும். இதுல நீங்க இன்னொன்று பண்ணீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷனோட ஃபங்க்ஷனாலிட்டி நீங்க வந்து எடுத்துக்கோங்க. 2015 எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது இண்டிபெண்டண்டாக இருக்க வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கு பதிவு செய்யறாங்க. அந்த வழக்கினுடைய தீர்ப்பு 2023 வருது. 2023 என்ன ஒரு அந்த சொல்றாங்கன்னா, ஒரு 5 பேர் கொண்ட கூட ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் சொல்லுது, எலெக்ஷன் கமிஷனரை தேர்ந்தெடுக்கக்கூடிய முறை அப்படிங்கிறது என்னன்னா, அதுக்கு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணணும்னு சொல்றாங்க. முதல் முறையாக அது பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரதமர் வந்து யாரை சொல்றாங்களோ அவங்கள தான் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரா பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ணுவார். இதான் நடைமுறையாக இருந்தது. இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஸ்பெஷல் கமிட்டி வேணும்னு சொல்றாங்க. அப்போ ஸ்பெஷல் கமிட்டி பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் இருக்கலாம், அப்போசிஷன் லீடர் இருக்கணும், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருக்கணும். இவங்க 3 பேர் கூடிய கமிட்டி தான் தேர்ந்தெடுக்க சொன்னாங்க. 2023 அவங்க இந்த தீர்ப்பை தராங்க. 2023 டிசம்பர்ல என்ன பண்றாங்க, இந்த தீர்ப்பை நலிஃபை பண்ற மாதிரி ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வராங்க. அந்த சட்டத்தில் என்ன பண்றாங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு, அப்போசிஷன் லீடர் இருப்பாரு, 1% டு பி நாமினேட் பை தி பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் இருப்பாருட்டாங்க. ஜஸ்டிஸ் கிடையாது, சீஃப் ஜஸ்டிஸ் தூக்கிட்டாங்க. இதை சேலஞ்ச் பண்றாங்க சுப்ரீம் கோர்ட்ல. அந்த கேஸ் இன்னைக்கு வரைக்கும் பெண்டிங்கா இருக்கு. 2024 சேலஞ்ச் பண்றாங்க இன்னைக்கு வரைக்கும். அந்த இடத்துல அப்பமே வந்து அதுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தால் ஒருவேளை இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. 2024 அந்த சட்டம் கொண்டு வராங்களா, சட்டம் கொண்டு வந்த அந்த அதுக்கு 1 மாசத்துக்குள்ளாக அப்போது இருந்த எலெக்ஷன் கமிஷனர் ரிசைன் பண்ணிட்டு போறார் பாண்டே. அவர் ரிசைன் பண்ணிட்டு போறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து 2 நபர்கள் வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதுல வந்து ஒருத்தர் வந்துட்டு நம்ம அமித்ஷாக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஐஎஸ்ஐ ஆஃபீஸர் தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ இவங்க தான் எலெக்ஷன் கமிஷனர்ஸா இருக்காங்க. அப்போ என்னன்னா, தலைமை இடத்தில் இருக்கக்கூடிய அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய முறை, அவங்க அப்பாயின்ட் பண்ணக்கூடிய முறை அப்படிங்கிறது சந்தேகத்துக்கு உட்பட்டதாக இருக்குது, நீதிமன்றத்துக்கு முன்பாக இருக்கின்றது. அந்த நேரத்தில் இது நடக்கின்ற போதுதான் இந்த பிரச்சனை வருது. இது மாதிரியான இந்த பாடி ஸ்ட்ரக்சரல் எலெக்ஷன் கமிஷன்ல வந்து அவங்களோட அதிகாரிகளை அப்பாயின்மெண்ட் பண்றது வந்து இது எல்லா கட்சிகளும் நடத்திட்டு இருக்குதா, பர்டிகுலர்லி இந்த பாஜக மட்டும்தான் இதை செஞ்சுட்டு இருந்ததா? ஏற்கனவே காங்கிரஸும் ஆட்சியாளர்களாக இருந்திருக்காங்க. இதே அந்த அவங்களோட எலெக்ஷன் டைம்லயும் இதே இவிஎம் மிஷின் தான் இருந்தது. இது போல நடந்திருக்க நீங்க வரலாற்று நினைச்சு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நமக்கு எமர்ஜென்சிக்கு வந்துக்கணும். முக்கியமான ஒரு காரணமே வந்து எலெக்ஷன் கமிஷன் இண்டிபெண்டா செயல்பட்டதுதான்.
இல்லைங்களா? எமர்ஜென்சி ஏன் வந்து ராஜ்நாராயணன் ஏன் வந்து வழக்கு செஞ்சார் வந்துட்டு, எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்க கொடுத்த அந்த அறிக்கையின் அடிப்படையில் தான் இது பண்றாரு. அப்போ வந்து அந்த எலெக்ஷன்ல வந்து இந்திரா காந்தி மேல உள்ள சார்ஜஸ் என்ன, அவங்க அரசாங்கத்தினுடைய ஜீப்பை பயன்படுத்திட்டாங்கிறதா, அதுதானே அந்த ஒரே கோரிக்கை தான். அப்போ அதை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் ஆமாம் அப்படின்னு சொல்றது. அப்போ எலெக்ஷன் கமிஷன் அந்த அளவுக்கு இண்டிபெண்டா இருந்தாங்க, அவங்க நடவடிக்கை எடுத்தாங்க. அந்த நடவடிக்கை சரியானது அப்படிங்கிறது தான் வந்து நீதிமன்றம் சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் வந்து போனது. அதை எதிர்கொள்ள முடியாமல் தான் எமர்ஜென்சியா அனௌன்ஸ் பண்றாங்க இல்லைங்களா? அதுக்கு பின்பாக பாருங்க, ஸ்டேஷன் வரும்போது எந்த அளவுக்கு அவர் நடந்தார். அவர் வந்து ஓட்டர் லிஸ்ட் பண்ணுங்க, ஓட்டர் ஐடி கண்டிப்பா மேண்டேட்டா கொண்டு வந்தார் இல்லைங்களா? அதுக்கு பின்பாக தான் சரி இவர் ஒருத்தர் மட்டுமே இருந்தா மோஸ்ட் பவர்ஃபுல் மேனாக இருக்காங்க எலெக்ஷன் கமிஷனர்ஸ் வந்து, அதனால அதை உடைக்கணும் அப்படிங்கிறதா. கான்ஸ்டியூஷன் ஏற்கனவே அது பிரிவு இருந்தாலும் எப்பவுமே சீஃப் எலெக்ஷன் கமிஷன் மட்டும் தான் இருப்பார். அதுக்கப்புறம் இன்னும் 2 நபரை அப்பாயிண்ட் பண்ண சொல்லிட்டு தான் நரசிம்மராவ் காலத்துல தான் 3 பேராக வந்து மாற்றக்கூடிய வேலைகளும் செய்தாங்க. அப்போ எலெக்ஷன் கமிஷனர்ஸ் வந்து இந்த கடந்த காலங்களில் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக எந்த சார்பு இல்லாமல் இருந்திருக்காங்க. கடந்த காலகட்டத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனர் பொறுத்த வரைக்கும் கட்சிகளுடைய அங்கீகாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லிபரலா இருந்தாங்க. அவங்க கேட்கக்கூடிய சின்னங்களை வந்து கொடுத்தாங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் ஈக்குவல் காம்படன்சி இருக்கணும், உனக்கு இவ்வளவு சதவீதம் இருந்தால் தான் நான் கொடுப்பேன் அப்படிங்கிறது அவங்க கேட்கக்கூடிய இதெல்லாம் கொடுத்தாங்க. ஈவன் தோ அதற்கான சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய மறுப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தும் அதை செய்யாமல் இருந்தாங்க. ஸோ அந்த இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு அந்த இண்டிபெண்டன்ஸ் இருக்குதாங்கிறது. அப்போ பிஜேபி தலைமை வந்ததுக்கு பின்பாக ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜியோட இன்ஃபில்ட்ரேஷன் ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய என்ன வேலை என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனோட இண்டிபெண்டன்ஸை காலி பண்றாங்க. அதுதான் இங்க ரொம்ப டேஞ்சரஸானது. அது நம்ம வந்து இடியில் பார்க்குறோம், சிபிஐல வந்து பார்க்குறோம், கொஞ்சம் ஜுடிஷியரியில் இருக்கக்கூடிய பிரச்சனை பார்க்குறோம், இப்போ எலெக்ஷன் கமிஷன் இருக்கோம். இவை எல்லாமே இந்த தேசத்தினுடைய தூண்கள். இந்த தூண்கள் தான் இந்தியாவினுடைய டெமோக்ரஸியை தாங்கி நிற்குது. அப்ப இந்த இடங்கள்ல நீங்க ஒரு தலைப்பட்சமாக இருக்கக்கூடிய ஒரு தத்துவத்தை மட்டும் உள்வாங்கி கொண்டு இருக்கக்கூடிய நபர்களை நீங்க உள்ள அனுமதிப்பது என்பது இந்தியாவினுடைய ஜனநாயகத்தினுடைய வீழ்ச்சியில தான் போய் முடியும். ஸோ பிரச்சனை உங்களுக்கு வந்து அதுதான் இருக்கு. அப்போ இங்க நடந்திருக்கக்கூடியதுன்னு இதுக்கு முன்பாக பின்னபாக பிரச்சனை என்ன, முன்னாடி வந்து தேவையான ஆபீசர்ஸ் கொண்டு வருவாங்க, அவங்க வந்து மாரலி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நபராக இருப்பாங்க, இல்லை கொஞ்சம் கரப்டா இருப்பாங்க. ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா ஐடியாலஜிக்கலி ட்ரிவன் பர்சன்ஸ். அதுதான் அவர்களுடைய ஐடியாலஜி அப்படிங்கிறது என்னன்னா இந்த பிளூரலிஸ்டிக்காக இருக்கக்கூடிய இந்தியா இருக்கக்கூடாது, ஒற்றை கலாச்சாரத்தன்மையோடு இருக்கக்கூடிய இந்தியாவை உருவாக்க வேண்டும் அப்படின்னு. அப்ப அது அவர்கள் உருவாக்கக்கூடிய தேசம் அதற்கான இருக்கக்கூடிய மேனிபுலேஷன் அதுதான் நமக்கான பிரச்சனை. அல்டிமோஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம கட்சி ஆட்சிக்கு வரணும், அதுக்கு என்ன பண்ணணுங்கிறதான். ஆனா இவருடைய எண்ணம் அப்படி இல்லை, இவர்கள் எல்லாம் வாக்களிக்க கூடாது, இவர்கள் எல்லாம் லிஸ்ட்ல இருந்து நம்ம வெளியே தூக்க வேண்டும், இவர்கள் மட்டும் இருந்தா போதும், இவர்கள் மட்டும் பெரும்பான்மையாக இருந்தால் போட்டும், இவர்களுக்கு மட்டும் வாக்களிக்கக்கூடிய அதிகாரத்தை கொண்டு வர அந்த மேனிபுலேஷன் பண்றாங்க. இது மோர் டேஞ்சரஸ் ஆனது. ஸோ இந்த 2 வேறுபாடை நம்ம அடிப்படையில் வந்து புரிஞ்சு நினைக்கிறேன். இப்போ நீங்க இந்த பதில் சொன்னதுனால ஒரு கேள்வி வைக்கிறேன். பீகார்ல நியர்லி ஒரு 6 லட்சம் ஓட்டர்ஸ் வந்து வெளியேற்றிருக்காங்க. அதுல இப்போ அந்த ஓட்டர்ஸ்ல இருந்து லிஸ்ட்ல இருந்து எடுத்துட்டாங்கன்னா அந்த ஓட்டர்ஸ் வேற எங்கேயும் அவங்க இந்தியாவை சுத்தி மற்ற மாநிலங்கள்ல அந்த நேம் பெயர் பதிவு இருக்காது இல்லையா? அப்போ அவங்க இந்திய குடிமகன் ஒரு இடத்துல இருந்து விலக்கு அளிக்கிறாங்க இல்லையா? எலெக்ஷன் கமிஷனே அதை செய்யுது இல்லையா? அதை எப்படி எடுத்துக்கிறது, எப்படி பார்க்கறது? ரொம்ப அநீதியான ஒரு விஷயம் தான். இந்த பீகார் இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் வரும்போது அப்போ வாதாடும்போது சொன்னாங்க, இந்த சீசனில் போய் இவங்க தான் போய் அதாவது இந்த ஒரு காலகட்டம் இருக்குங்களா போய் வெரிஃபிகேஷன் இப்போ ஆரம்பிக்கிறாங்களா, இந்த காலகட்டம் ரொம்ப தவறான காலகட்டம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் தான் பயிர் அறுவடைக்காக அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் வந்து வேறு இடத்துக்கு வந்து போகிறாங்க, லேபரர்ஸோட மைக்ரேஷன் அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் தான் டார்கெட் பண்ணுறீங்க. இந்த பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்து இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே அதிகாரம் அந்த வாக்களிக்கக்கூடிய அதிகாரம் தான். இவங்க யாருக்கு வாக்களிக்கிறாங்க, சாதாக இருக்கக்கூடிய சோசியலிஸ்ட் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த கட்சிகளுக்கு வாக்களிக்கக்கூடிய நபர்களாக இருக்காங்க. ஸோ அவங்களை நீங்க வந்து காலி பண்றீங்க. அப்போ எலெக்ஷன் 6 லட்சம் ஓட்டர்ஸும் இன்னைக்கு இந்திய குடிமகனா இல்லையா? பேசிக் இந்திய குடிமகன் தான் அவங்க வந்துட்டு. ஆனா என்னன்னா இந்திய குடிமகனுக்கு இருக்கக்கூடிய வாக்குரிமை இல்லாத நபர்களாக இருக்காங்க. நீ வெறுமனே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகனாக இருந்துக்கலாம், எங்களுக்கு நீங்கள் வந்து கொத்து வேலை செய்யலாம், எங்களுக்கு கட்டிட வேலைகள் செய்யலாம், எங்களுக்கு கதிர் இருக்கிற வேலை கூட செய்யலாம், குப்பைகளோட வேலை செய்யலாம், ஆனால் நீ ஓட்டு போட்டு யார் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் தேர்ந்தெடுக்க உனக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க மறைமுகமாக. அதுதான். ஸோ அவங்களை வந்து கம்ப்ளீட்லி லிஸ்ட்ல இருந்து எடுக்கிறது என்னன்னா அதுதான் வர்ணாசிரமம் தான், வேற ஒன்றும் இல்லை. நீ வந்து இங்கே உன்னோட வேலை என்ன, நீ வந்து சூத்திரனோட வேலையை மட்டும் பண்ணிட்டு இரு, நாங்கள் மீதி இருக்கக்கூடிய சத்திரன் வைஷ்ணவலையை நாங்கள் வந்து பார்த்துக்கிறோம், நீ என்ன மந்திரிகளை தேர்ந்தெடுக்கிறது, நீ என்ன வந்து அமைச்சர்களை தேர்ந்தெடுக்கணும் உரிமை உனக்கு அது கிடையாது சொல்றாங்க மறைமுகமாக தான். ஸோ அதற்கு வந்து நம்ம தேர்தல் ஆணையம் வந்து துணை போகுது அப்படிங்கிறத இங்கே வருத்தக்கூடிய அதை பயன்படுத்தி செய்கிறார்கள் அப்படிங்கிறதா. அப்போ இவங்களை விக்டிம்ஸாக நீங்கள் வந்து பார்க்கணும். இப்போ இந்த மைக்ரேட்டட் பாப்புலேஷன்ஸ் வந்துட்டு இப்போ தமிழ்நாட்டிலே இருக்கிறாங்க, இந்த சட்ட ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இங்கே பதிவு செய்து வாக்குரிமை பெற்றுக்கொள்ளலாம்.
ஆனா இந்த அவேர்னஸ் அவங்களுக்கு எத்தனை பேர் இருக்குன்னு, எனக்கு அங்க வாக்குரிமை இருக்குதா இல்லையாங்கிற எத்தனை பேர் இங்க வெரிஃபை பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய கல்வி அறிவு பெற்ற நபர்கள் அவங்க இல்ல இல்லைங்களா? அவங்களுக்கு இங்க என்ன உரிமை இருக்கு, எனக்கு என்ன லேபர் உரிமை இருக்கு, எனக்கு என்ன சிட்டிசன்ஷிப் ரைட் இருக்குன்னு தெரிஞ்ச நபர்கள் இல்ல. இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் அப்படிதான் வச்சிருக்கோம் நம்ம. ஸோ அப்போ அவர்களுக்கு எல்லாம் கம்ப்ளீட்டா நீங்க ஒரு சிஸ்டம் வெளியே. இது வந்து என்னன்னா அமெரிக்காவில் கூட நீங்க கம்பேர் பண்ணலாம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கருப்பின மக்களுக்கு நிறைய வாக்குரிமை வந்து மறுக்கப்படுகிறது. எப்படி அவங்க சிஸ்டமேட்டிக்கா செய்யறாங்கன்னா, அங்க நீங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அவங்க வாக்குரிமை கிடையாது. அவன் மேல இவ்வளவு நம்பர் ஆஃப் கேசஸ் இருக்கு அப்படின்னு நீ வாக்குரிமை அளிக்கணும். அப்படி வந்து என்ன பண்றாங்க, அவங்களுடைய எலக்ட்ரல் லிஸ்ட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கருப்பின மக்களை வந்து நீக்குகின்ற வேலையை வந்து அவங்க செய்யறாங்க. இந்த மாதிரி எதிர்கருத்து இருக்கக்கூடிய நபர்கள் நீக்குகின்ற வேலை, அதே தான் நாம இங்க ஃபாலோ பண்றோம். ஸோ அப்போ இந்த எலக்ட்ரல் சிஸ்டத்தை வந்து இந்த அளவுக்கு ஒரு டெமோக்ராட்டிக்காக இருக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து ஒரு அன்டெமோக்ராட்டிக்கா மாற்றக்கூடிய வேலை இருக்குல்ல, அதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. ஸோ மிகப்பெரிய ஒரு ஆபத்தை நாம இதான் புரிந்து கொள்ளணும். இப்போ ராகுலோட இந்த அலிகேஷன், அதாவது இவிஎம் குளறுபடிகள் எப்படி நிவர்த்தி படவும், இதுக்கான நீதி எப்படி ராகுல் பெற போறாரு? இல்ல, இதுக்கான நீதி அப்படிங்கிறது இது வந்து மக்கள் மன்றத்தில் தான் கிடைக்க வேண்டும். இது வந்து பீப்புள் மூவ்மெண்ட்டாக நீங்க டெவலப் பண்ணணும். அப்படிதான் நமக்கு இது வந்து இங்க நடந்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு முறைகேடு. இந்த சிஸ்டம் இதுக்கு வந்து பதில் சொல்லி ஆகணும் என்கின்ற கேள்வி வீதியில் கேட்கப்பட வேண்டும். ஏனென்றால் அவர்கள் ஆட்சியை அமைந்தது வீதியில இருந்து தான். அண்ணா ஹசாரே வந்து உட்கார வச்சு தானே ஒரு இது பண்ணாங்க. ஒரு பெரிய ஒரு மாஸ் மூவ்மெண்ட்டை வந்து அவங்களால உருவாக்க முடியல. ஒரு செயற்கையான ஒரு மாஸ் மூவ்மெண்ட்டை வந்து உருவாக்கி காமிச்சாங்க இல்லைங்களா? அப்ப அந்த 2011 அந்த காலகட்டத்தில் அந்த ஏற்படுத்தப்பட்ட ஒரு இருக்குல்ல, அப்படியான ஒரு மக்கள் இயக்கங்கள், அது ஒரு போலியான ஒரு மக்கள் இயக்கம் தான். ஆனா அதை விட வலுவாக இருக்கக்கூடிய மக்கள் இயக்கம் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் தருணங்கள் இங்க இருக்கு. நாம இப்போ ஃபார்மர்ஸ் மூவ்மெண்ட் பார்த்தோம், விவசாயிகளுடைய அந்த மிகப்பெரிய ஒரு மக்கள் எழுச்சியை வந்து பார்த்தோம். அது வந்து அரசை வந்து இங்க வந்து வழிகோசம். கடந்த எலெக்ஷன்லயுமே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் அந்த எதிர்மனையில தான் இருந்தாங்க. அதை கன்சாலிடேட் பண்ணக்கூடிய அளவுக்கான ஒருங்கிணைப்புக்கான அமைப்புகளும் இயக்கங்களும் சரியான வேலைகள் செய்ய வேண்டும். எனவே வீதியில் இறங்கி மக்களை வந்து நாம ஒருங்குமுகப்படுத்தி அவர்கள் மூலமாக இந்த மாற்றத்தை சாதிப்பதுதான் சரியா இருக்கும். இது நீதிமன்றத்தின் மூலமாகவோ இல்ல தாமாக எலெக்ஷன் கமிஷன் முன் வந்து இதெல்லாம் மாற்றிவிடும் அப்படின்னு நம்ம நம்புறது அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா அந்த இடத்துல இல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸோடைய அந்த இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது நமக்கு வந்து கம்ப்ளீட்லி வந்து போயிருச்சு. மக்களுக்கு இது நாம் செய்ய வேண்டும் என்கின்ற நபர்கள் அப்படிங்கிற இந்த இடத்துல இல்லை. அப்ப என்னன்னா, நீங்க வந்து பொதுமக்களை ஒன்று திரட்டி அவர்களை எந்த அளவுக்கு இதுல விழிப்புணர்வு ஏற்படுத்தி இது கொண்டு போறீங்களா, மக்கள் பிரச்சனை உருவாக்குறீங்களோ அதன் மூலமா தீர்வு கிடைக்கும். அதான் அவர் சொல்லியிருக்காரு. மக்கள் ஒன்றுமே இதுக்கு நீதி கொடுக்கணும், நிச்சயமா தான் அங்க எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிற. நன்றி.